lectures by senior devotees and sannyasis. So the next lecture is by His Grace Bhakti Mukunda Swami Maharaj. Let's give a loud round of applause for Maharaj, please. His Holiness Bhakti Mukunda Swami Maharaj. I'll just provide a short introduction about Maharaj. Maharaj was born in Malaysia in a Tamil-speaking family. He joined ISKCON in 1985 and from the very beginning was very active in devotional service, especially in preaching Krishna consciousness. He received his first initiation in 1989 and became a dynamic preacher in Malaysia. In the early 90s, he organized bus tours where many devotees participated. He is very well known in Malaysia and other places as an eloquent preacher in English and Tamil with very high proficiency in the language. He also regularly preaches in Australia, New Zealand, France, and Switzerland. He established an ISKCON temple in West Malaysia where Gaur Nitai deities and a Balaji deity were installed. He is very well known for organizing dramas and conducting them very expertly. So let's welcome him with a very big Gauranga, please. Gauranga! Hare Krishna. Davathar Bhakti Mukunda Swami Maharaj avargal Malaysiaவில் தமிழ் பேசும் குடும்பத்தில் பிறந்தவர். அவர் இஸ்கான் இயக்கத்தில் 1985 அவர் சேர்ந்தார். பிறகு அப்போதிலிருந்தே அவர் பக்தி தொண்டில் ரொம்ப மும்முரமாக செயல்பட்டு வந்தார். கிருஷ்ண உணர்வை பரவலாக பிரச்சாரம் செய்து வந்தார். அவர் தனது முதல் தீட்சையை 1989 பெற்றார். பிறகு அவர் மலேசியா முழுக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். 1990 பஸ் மூலமாக பல யாத்திரையை மேற்கொண்டு பல பக்தர்களை கிருஷ்ண உணர்வுல கொண்டு வந்தார். அதனால மலேசியாவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற பக்தர். அது மட்டும் இல்லாம ஆங்கிலத்திலும் தமிழிலும் பிரச்சாரம் செய்வார். அவருடைய புலமை கவிதை ரொம்ப புகழ் வாய்ந்தது. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கும் அவர் பிரயாணம் செய்து பிரச்சாரம் செய்து வருகிறார். அது மட்டும் இல்லாம மேற்கு மலேசியாவிலையும் இஸ்கான் கோயிலை ஸ்தாபித்திருக்கிறார் கௌர்நிட்டாய் விக்கிரகத்துடன். சீனாவிலும் அவர் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதனால டிராமா நிகழ்ச்சிகள் இதெல்லாம் செய்வதிலையும் மகாராஜர் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். ஸோ வழக்கம் போல மகாராஜரை கைத்தட்டி வரவேற்போம். Hare Krishna. சிரமம் பாராமல் இந்த அருமையான நிகழ்வுக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. So you have all come here without saying any difficulty to participate in this program. So I am conveying my heartfelt thanks. Hari Bol. வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் நிறைய வைஷ்ணவ பாடல்களை எழுதியிருக்கின்றனர். அவற்றில் பக்தி தக்கூர் எழுதிய பாடலை உங்களுக்காக பாடிய பிறகு இன்றைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பை எடுத்து பேசுகின்றேன். அதனால today the topic which has been given to me is how to follow Guru's instruction without compromise and diluting. Oe Vaishnava Takuda Doyar Sagura
এদাসে করুণা করে দিয়া পাদ ছায়া দোয়ে হামায়া তোমার চরণা দোরে ஓயே வைஷ்ணவ பக்தரே கருணை வாய்ந்தவரே கருணை எனக்கு கொஞ்சம் கொடுத்திடு ஓயே வைஷ்ணவ பக்தரே கருணை வாய்ந்தவரே கருணை எனக்கு கொஞ்சம் கொடுத்திடு உன் கமல பாதங்களை வணங்குகின்றேன் என்னை தூய பக்தனாக்கிவிடு பகவானின் பக்தனே உன் கருணையினாலே நானும் தூய்மை அடைந்திடுவேன் எல்லா விதமான நற்குணங்களையும் என் வாழ்வில் நானும் பெற்றிடுவேன் சக்தி எனக்கு இல்லை நான் ஒருவனாக இறைவனின் திருநாமம் பாடிட சக்தி எனக்கு கொடுத்திடு நம்பிக்கையை வளர்த்திடு நானும் இறைவனை துதித்திட கிருஷ்ணா உமக்குரியவர் சக்தி உமக்கு இருக்கு அவரை எனக்கு நீ கொடுத்திட கிருஷ்ணா உமக்குரியவர் சக்தி உமக்கு இருக்கு அவரை எனக்கு நீ கொடுத்திட உன் பின்னால் வருகிறேன் கிருஷ்ண கிருஷ்ண என்று சொல்லி கிருஷ்ணரை எனக்கு நீ கொடுத்திடு உன் பின்னால் வருகிறேன் கிருஷ்ண கிருஷ்ண என்று சொல்லி கிருஷ்ணரை எனக்கு நீ கொடுத்திடு நான் சொல்வதை போல் நான் இந்த 2 வரியை பாடுவதை நீங்கள் என்னை பின்பற்றி பாட வேண்டும். கிருஷ்ணா உமக்குரியவர். நல்லா நீங்கள் சத்தம் போட்டு சொல்லுங்க. நீங்க தமிழ் தானே, ஹிந்தி தான் முடியாது, அதனால தமிழ்லேயே பாடுறேன் நான். கிருஷ்ணா உமக்குரியவர், கிருஷ்ணா உமக்குரியவர், சக்தி உனக்கு இருக்கு, அவரை எனக்கு நீ கொடுத்திட. சத்தம். அவரை எனக்கு நீ கொடுத்திட. உன் பின்னால் வருகிறேன் கிருஷ்ண கிருஷ்ண என்று சொல்லி, நல்லா கையை தூக்கி உன் பின்னால் வருகிறேன் கிருஷ்ண கிருஷ்ண என்று சொல்லி, சத்தமட்டு உன் பின்னால் வருகிறேன் கிருஷ்ண கிருஷ்ண என்று சொல்லி, கிருஷ்ணரை எனக்கு நீ கொடுத்திடு. கிருஷ்ணரை எனக்கு நீ கொடுத்திடு. உன் பின்னால் வருகிறேன் கிருஷ்ண கிருஷ்ண என்று சொல்லி, கிருஷ்ணரை எனக்கு நீ கொடுத்திடு. உன் பின்னால் வருகிறேன் கிருஷ்ண கிருஷ்ண என்று சொல்லி, என் தெய்வத்தை எனக்கு நீ கொடுத்திடு. ஜய பிரபுபதா ஜய பிரபுபதா பிரபுபதா ஜய பிரபுபதா. ஜய பிரபுபதா ஜய பிரபுபதா
Prabhupada Jaya Prabhupada. Jaya Gurudeva, Jaya Gurudeva, Gurudeva, Jaya Gurudeva. Hare Krishna. Nadia Godrumane, Nityananda Mahajan, Pateyache Namato Jibarekara. Nadia Godrumate, Nityananda Mahajan, கடை ஒன்றை திறந்து வைத்து திருநாமம் விற்கிறார். நம்பிக்கை வேண்டும், இதை சொல்ல நம்பிக்கை வேண்டும். காசு பணம் தேவையில்லை, நம்பிக்கை ஒன்று போதும். நல்லா சத்தம் போட்டு சொல்லுங்க. நம்பிக்கை வேண்டும், நம்பிக்கை வேண்டும், இதை சொல்ல நம்பிக்கை வேண்டும். காசு பணம் தேவையில்லை, நம்பிக்கை ஒன்று போதும். பகவானுடைய அனுகிரகத்தினால் நமக்கு இந்த மிக மிக அரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. இன்றைய தலைப்பு, நம்முடைய குருநாதர் நமக்கு கட்டளையை இட்டிருக்கின்றார். அந்த கட்டளையின் தன்மை குறையாமல், தரம் குறையாமல், அந்த கட்டளைக்கு மாறுபட்ட கருத்தை கொடுக்காமல், உண்மையுருவினிலே எப்படி அதை நாம் செயலாற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைய இந்த உபன்யாசத்தின் தலைப்பு எனக்கு. So I will summarize what Maharaj told. In the first song, Maharaj, the Ohe Vaishnava Thakur, it's a request prayer to the lotus feet of the Vaishnava. You are the most merciful. Please give me dust from your lotus feet. Only you can deliver Krishna to me. I can just simply run behind you, calling Krishna, Krishna, Krishna. Only you can give me the real treasure, Krishna, and his holy name to me. Please be merciful. And in the second song, Nadia Godrume, Maharaj mentioned the only asset which is required is faith. The only asset which is required is faith, faith and faith, and money is not required. And the topic which is given to me today is that how to follow Guru's instruction without any compromise and no dilution. And by the mercy of Prabhupada, we have got this rare opportunity. குருவின் கட்டளையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால், அவர் சொன்னதை சொன்னபடி நாம் செய்ய வேண்டும் என்றால், முதலில் அவரிடத்தில் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். பிறகு அவர் சொன்ன வார்த்தைகளில் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். So, if we want to follow the Guru's instruction as it is, first we should have complete faith in him, and also complete faith in his words. Yasya deve para bhaktir yada deve thada gurav tasyate kadirta hirta prakasante mahatmana என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகின்றது. யார் ஒருவருக்கு குருவினிடத்திலே முழுமையான நம்பிக்கை இருக்கின்றதோ, யார் ஒருவருக்கு கிருஷ்ணனிடத்தில் முழுமையான நம்பிக்கை இருக்கின்றதோ, அவர்களுக்கு சாஸ்திரத்தின் சாரம் மிக மிக தெளிவாக ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். So the purport is that one who has complete faith in Krishna and one who has complete faith in Guru, the import of Vedic knowledge is revealed in his heart. சில நேரங்களிலே பக்தர்களுக்கிடையே அவர்களுடைய சௌகரியத்துக்கேற்ப பிரபுபாதா இப்படி கூறினார் என்று அவர்களுக்கு எது சாதகமாக இருக்கின்றதோ
அதை அவர்கள் கொஞ்சம் மாற்றி பேசுவது வழக்கமாகவும் இருக்கின்றது. Sometimes devotees speak what Prabhupada has spoken, but what is favorable to them in that context they will quote and they will make statement what is told by Srila Prabhupada. ஒரு முறை ஒரு பக்தர் பிரபுபாதாவிடம் சொன்னார், பிரபுபாதா நீங்கள் இப்படி சொன்னீர்களாமே. பிரபுபாதா சொன்னார், நான் எப்படா அப்படி சொன்னேன்னு கேட்டார் அவர். So once one person asked Prabhupada, Prabhupada, you have told like this. Then Prabhupada replied to him, where did I say like this? Where did I comment like that? பிரபுபாதா சொல்லுகின்றார், இந்த உலகத்தினிலே பொய்ப்பித்தலாட்டம் இல்லாமல் கேட்டதை உண்மையாக உண்மையுருவில் பேச வேண்டும் என்று பிரபுபாதா சொல்லுகின்றார். So Prabhupada has emphasized without any duplicity and without any cheating propensity, one has to speak as such it is. அதே நேரத்தில் பிரபுபாதா சொல்லுகின்றார், நாம் உண்மையை உண்மைப்படி சொன்னாலும் சில பேருக்கு மன வருத்தம் ஏற்படும், ஆகையினால் அப்படியும் சொல்லக்கூடாது என்று சொல்லுகின்றார். So Prabhupada has also mentioned, if we present as such it is, sometimes it may be embarrassing to others, so we cannot present as such it is also in some context. அதே நேரத்தில் பிரபுபாதா சொல்லுகின்றார், உண்மையை பேச வேண்டும், உண்மையாக பேச வேண்டும், மற்றவர்களின் மனம் புண்படும்படி பேசக்கூடாது என்று சொல்லுகின்றார். Prabhupada has mentioned we have to speak only the truth, and also one has to see to that others also don't get disappointed. இதை கீதையினிலே 17வது அத்தியாயத்தில் 15வது பதத்தினிலே பகவான் எடுத்துரைக்கின்றார். அனுர்வேகம் கரம் வாக்கியம் சத்தியம் பிரியம் மித்தம் சய ஸ்வத்யாய பேசான் சைவ வான்மயம் தப்பும் உச்சேத்தே என்று உலகத்தினிலே உண்மையை மறைக்காமல் உண்மையாக பேச வேண்டும். அது மற்றவர்களின் நன்மைக்காக பேச வேண்டும். பேசும் பொழுது அதை அவர்கள் மனம் புண்படும்படி பேசக்கூடாது. அவர்களுடைய வாழ்வின் உயர்வுக்காக அந்த உண்மையை எளிமையாக இனியமாக இதமாக பேச வேண்டும் என்று பிரபுபாதா எடுத்துரைக்கின்றார். So Prabhupada has mentioned in Bhagavad Gita, one has to speak the truth and what should be also pleasing to others and what is also beneficial to others and that which can also elevate their level. இருந்தாலும் இந்த காலகட்டத்தினிலே இம்மாதிரி உண்மையை உண்மையாக இனிமையாக எளிமையாக இதமாக பேசும் நல்ல மனிதர்களை பார்ப்பதற்கு மிக மிக சிரமம். But in this world, we cannot find a person who can speak the truth and that is also pleasing to others and that can also benefit others and that can also elevate others. Very difficult to find such a person. பொதுவாக கலியுகத்தினிலே மக்கள் அனைவரும் மிக மிக சுயநலவாதிகளாக இருப்பதினால் அவர்களுடைய சுயநலத்திற்கு எது நல்லதாக படுகின்றதோ அதை தான் பேச போகின்றார்கள். So generally, people in this age of Kali Yuga, they have a selfish motive, and with that selfish motive, what can be beneficial to them, they speak only with such selfish motive. ஒரு இடத்தினிலே ஒரு திருமணம் நடந்து கொண்டிருக்கின்றது. So there was a wedding ceremony happening. மாப்பிள்ளையும் பொண்ணும் கல்யாண மேடையினிலே அமர்ந்திருக்கின்றார்கள். So in the stage, both the bride and bridegroom, they were sitting together. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் அப்பாவும் அம்மாவும் ஒரு புறம். So in the bridegroom, his parents, they were in one side. பெண்ணின் வீட்டினிலே அப்பா அம்மா ஒரு புறம். Bride and bride parents, they were in the other side. அப்பொழுது அவன் தாலி கட்ட போகின்றான் அந்த பெண்ணின் கழுத்தினிலே. So at that time, he was supposed to tie the knot in the bride's neck. அப்பொழுது அந்த பெண் ஆண்டவனை வணங்குகின்றாள். இவன் என்னை துன்புறுத்தாமல் அடித்து உதைக்காமல் என்னை நலமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவள் ஆண்டவனிடத்தினிலே வேண்டுகின்றாள். At that time, the bride, she was praying to the Lord that he should not torture me, he should not beat me. Like that, she was appealing prayers to the Lord. அது அவளுடைய ஆசை. That was her desire. அவன் தாலி கட்ட போவன், அவனுக்கு ஒரு ஆசை இருக்கின்றது. So her parents, they also had their own desires. இந்த பெண் எனக்கு அடங்கி வாழ வேண்டும் என்று அவனுடைய ஆசை. So he was actually praying, this girl, she should be submissive to me. அடங்கி மட்டுமில்லை, இவள் அடக்கத்துடன் வாழ வேண்டும் என்பது அவனுடைய ஆசை. Not only she should be submissive, she should be also disciplined. அந்த பெண்ணின் வீட்டின் அம்மாவுக்கு ஒரு ஆசை. So
the bride's parents, they had a desire. இந்த திருமணம் பண்ணும் என்னுடைய மாப்பிள்ளை என் பெண்ணுக்கு நிறைய நகை நட்டுகளையும் நல்ல நல்ல புடவைகளையும் வாங்கி கொடுக்க வேண்டும். So they had a desire for the marriage ceremony of their daughter. So they have to give her costly clothes and ornaments. அந்த பெண்ணின் அப்பாவுக்கு ஒரு ஆசை. So that bride's father, he had a desire. எனக்கு வரப்போகும் மாப்பிள்ளை உத்தியோகத்தில் நல்ல உயர்வடைய வேண்டும், நல்ல பணம் காசு சம்பாதிக்க வேண்டும், என் மகளை கண்கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். So the bridegroom, he should have a nice job, he should be wealthy, and then he should look after my daughter nicely. இந்த புறம் மாப்பிள்ளையின் அப்பாவிற்கு ஒரு ஆசை. So here, bridegroom's father, he had a desire. எனக்கு வரக்கூடிய மருமகள் ஒரு வருடத்திலேயே எனக்கு ஒரு பேரப்பிள்ளையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். So within 1 year, the daughter-in-law, who is supposed to come to my house, she should deliver a baby within an year. மாப்பிள்ளையின் அம்மாவுக்கு ஒரு ஆசை. So bridegroom's mother, she had a desire. என் வீட்டில் நிறைய வேலை இருக்கின்றது. So there are many duties in my household life. நிறைய மங்கு ஜாமான் பாத்திரங்களை கழுவ வேண்டும், துணி துவைக்க வேண்டும், வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ண வேண்டும். So she should clean the house nicely. She should clean the utensils, and there are many household duties. மருமகள் வந்த பிறகு அவள் தலையில் எல்லாத்தையும் தூக்கி கொட்ட வேண்டும். So after the daughter-in-law has come to my house, I have to dump all my responsibility in her head. நல்ல கவனமாக கேளுங்கள் இந்த சுயநலவாதி கதைகளை. You just observe how every person is thinking with the selfish motive. பொண்ணுக்கு ஒரு ஆசை. So the bride has a desire. மாப்பிள்ளைக்கு ஒரு ஆசை. Bridegroom has a desire. பொண்ணின் அம்மாவுக்கு ஒரு ஆசை. Bride's mother has a desire. பொண்ணின் அப்பாவுக்கு ஒரு ஆசை. Bride's father has a desire. மாப்பிள்ளையின் அம்மாவுக்கு ஒரு ஆசை. Bridegroom mother has a desire. மாப்பிள்ளையின் அப்பாவுக்கு ஒரு ஆசை. Bridegroom father has a desire. கல்யாணத்திற்கு வந்த அனைவருக்கும் ஒரு ஆசை இருந்தது. So the audience who are participating in the wedding ceremony, they also had a desire. இவனுக்கு எப்படா சாப்பாடு போட போறானுங்க? When they are going to feed food to us. உலகம் முழுக்க முழுக்க சுயநலமாக போய்கொண்டிருக்கும் பொழுது உண்மையை உண்மையாக பேசுவது மிக மிக சிரமம் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. So we all know that actually everyone has a selfish desire. In this context, if we speak as such it is the truth, then actually they may not in a position to accept that. பள்ளிக்கூடத்தில் சில மாணவர்கள் சாராயம் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். So in school we also know that the children are also drinking liquor. வாத்தியார் சொன்னார் சாராயம் குடித்தீர்கள் என்றால் செத்து விடுவீர்கள் என்று. So the teachers are instructing the students that if you drink a liquor, then you will all die. மிக விரைவில் செத்து விடுவீர்கள். You will die very quickly. பல தடவை சொல்லியும் மாணவர்கள் கேட்கவில்லை. Even after telling for many times, the students are not hearing. இவர்களுக்கு புரியவில்லை என்று ஆசிரியர் நினைத்தார். அவர்களுக்கு புரியவில்லையோ என்று நினைத்தார். So the teacher, he was thinking that they are not understanding it properly. ரெண்டு கிண்ணத்தை கொண்டு வந்தார். So he bought two things. ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் நீர் இருந்தது. So in one utensil there was a water. இன்னொரு கிண்ணத்தில் சாராயம் இருந்தது. In other utensil there was liquor. ஒரு பூச்சியை பிடித்து நீர் உள்ள கிண்ணத்தில் போட்டார். He put an insect in the utensil which was with water. அந்த பூச்சி நீரினிலே கொஞ்சம் உயிருக்கு துடித்தது. So it was actually struggling for life in the water. வாத்தியார் சொன்னார் பார்த்தீர்களா இந்த ஈ கதையை என்று. So the teacher was instructing, see how it is struggling. மாணவர்கள் சொன்னார்கள் ஆமாம் சார் தண்ணி வச்சீங்க ஈ போட்டீங்க அது உயிருக்கு துடிக்குது பெண்ணானார்கள். So the student was asking, if you put an insect in a water it will struggle only, what is the deal? பிறகு அந்த ஈயை தூக்கி சாராய கிண்ணத்தில் போட்டார். Then he immediately put the insect in the utensil which was with liquor. அந்த ஈ உடனே செத்து விட்டது. Then that insect died immediately. பாத்தீங்களாடா அண்ணா. Then the teacher asked, have you seen it? ஆமா சார் தண்ணியில போட்டீங்க துடிச்சிச்சு சாராயில போட்டீங்க செத்துருச்சு பெண்ண கதன்னா. So the student was asking, okay, you put the insect in the water, it was struggling, now you put it in the liquor, it has died, so what is the matter? அதான்டா சொல்றேன் சாராயம் குடிச்சா செத்துருவீங்களா அப்படின்னா. So the teacher was saying that actually if you drink liquor you will die. அவன் தமிழர்கள் அவனுக்கு தமிழர்களுக்கு எவ்வளவு புத்தி அதிகம் சும்மா இருப்பார்கள் அவர்கள். மாணவர்கள் சொன்னார்கள் சார் நாங்க ஏன் தெரியுமா சாராயம் குடிக்கிறோம்
எங்க வயிற்றுக்குள்ள நிறைய பூச்சி இருக்கு சார், அதை கொல்ல போறேன்னா. Then the students, they were replying, do you know for what purpose we are drinking liquor? There are many insects in our stomach. For that insects to die only we are drinking liquor. உன் பின்னால் வருகிறேன் கிருஷ்ண கிருஷ்ண என்று சொல்லி சத்தமா பாடுங்க. வெள்ளக்கார மாதாஜிலாம் ஆடுனாங்க. நம்ம பிரபுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்க ஆடுறதுக்கு? அவங்க அடுத்த முறை இங்க ஆட போறாங்க. அவங்க தாண்டவ நாட்டியத்துல பூமி தாங்காதுன்னு சும்மா உட்காந்துருக்காங்க. So actually when I am singing you follow it nicely. Mataji is also danced nicely in the stage. Do you think that actually Prabhus can't dance? If they dance actually the earth will tremble. நேற்று புருஷோத்தம் மகாராஜ் ஒரு வகுப்பு கொடுத்தார். So yesterday Bhakti Purushottam Maharaj he was giving a ராக்கெட்டை lecture. போல் ஒரு பக்தன் இருக்கின்றான் சீடன். ராக்கெட் அப்படி என்றால் போனது திரும்பி வராது. He was mentioning about the rocket. Once gone it is not going to come back. இன்னொன்னு சொன்னார், அவர்கள் சில பக்தர்கள் சீடர்கள் குரு சொன்னதை சொன்னபடியே செய்வேன் என்று உட்கார்ந்து இருக்கின்றார்கள். Sometimes actually whatever the guru has instructed they want to follow that, but they will not do anything and they will remain idle. அதை இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்தபடி இந்த காலகட்டத்தினிலே அந்த கட்டளையை எப்படி மேற்கொள்வது என்று அவர்களுக்கு அவ்வளவு போதுமான அறிவு கிடையாது. So how to execute those instructions practically they don't have that knowledge. வியாசதேவர் சொல்லுகின்றார் தர்மம் மிக மிக சூக்ஷ்மமானது. So Vyasadeva he mentions that dharma is very intricate and subtle. எல்லோரும் தர்மத்தை முறையாக புரிந்து கொள்ள முடியாது. It is very difficult to understand the laws of dharma. அழகாக வியாசதேவர் சொல்லுகின்றார், உள்ளதை உள்ளபடி பேசுவது தர்மம் என்று நினைத்து விடக்கூடாது. So Vyasadeva also mentions that if you speak as such it is not going to be dharma. இல்லாததை இருப்பதாக பேசுவது அதர்மம் என்றும் நினைத்து விடக்கூடாது. So it is also that what is being pleasantly spoken that is also not to be considered as adharma. எந்த ஒரு விஷயம் ஒருவனுக்கு நன்மை ஏற்படுத்துமோ அது தர்மம் என்று தெரிந்து கொள் என்று சொல்லுகின்றார். So what is beneficial to others and that is spoken that is to be considered as dharma. நீங்கள் பேசும் கதைகளினால் நிறைய பக்தர்கள் நிறைய பேர் நம்முடைய இயக்கத்திற்குள் நுழைகின்றார்கள் என்றால் அது தர்மம். So if you speak something and if many persons come to our movement that is actually real dharma. நீங்க பேசுவது பொய்யாக இருந்தாலும் அதை அவர்களுக்கு இன்னும் கிருஷ்ணனிடத்தில் நான் அடைக்கலம் பெற வேண்டும் என்ற அந்த உணர்வு வந்ததென்றால் அது தர்மம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். So even if you speak unpalatable but it gives an impetus that I have to take shelter of Krishna that is also to be considered as dharma. அதே நேரத்திலே நாம் பேசுவது உண்மையாக இருந்தாலும் அது மற்றவர்களின் மனதை புண்படுத்தி அவர்கள் கிருஷ்ணரை விட்டு வெளியே போகின்றார்கள் என்றால் அது தர்மம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். So if you speak the truth but at the same time if it takes one away from Krishna you also has to consider that is not the real dharma. நமக்கு தெரிந்திருக்கின்றது மகாபாரதம் கிருஷ்ணன் யுதிஷ்டிரனை பொய் சொல்லுகின்றார். So we all know that in Mahabharata how actually Yudhishthira Maharaj was requested to tell a lie. ஆனால் அந்த பொய் தர்மம் என்று கிருஷ்ணர் சொல்லுகின்றார். But that lie was told as dharma by Lord Krishna. காரணம் ஒரு காடு இருக்கின்றது, அந்த காட்டுக்குள் நிறைய மரங்கள் இருக்கின்றது. ஒரு காடு நமக்கு முக்கியம். அந்த காட்டில் ஒரு மரம் கீழே விழுந்தாலும் அந்த காடு காக்கப்பட்டதென்றால் அதுதான் உத்தமம் என்று கிருஷ்ணன் சொல்லுகின்றார். So Krishna also says that actually in the forest only one tree is being cut and fallen down, but the total forest is being vandalized. So even in that case it is the dharma. அர்ஜுனன் தன்னுடைய சுயநலத்தினால் காட்டில் உள்ள ஒரு மரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். கிருஷ்ணரோ பொது நலம் கருதி உலகமே நன்மை பெற வேண்டும் என்று அந்த ஒரு காட்டையை எப்படி காக்க வேண்டும், அந்த ஒரு காட்டை காப்பதற்கு ஒரு மரம் சாய்ந்ததென்றால் அது அதர்மம் கிடையாது என்று சொல்லுகின்றார். So here Krishna mentions that actually the total forest has to be protected, but at the same time only one tree is being only cut. So Krishna says that is not adharma. ஆகையினால் கிருஷ்ணனுடைய உபதேசம் மிக மிக முக்கியம்.
நாம் தர்மத்தின்படி இந்த உலகத்தினிலே வாழ வேண்டும். So Krishna's instruction is very, very important, and we have to abide in this world by dharma. பலம் பலவதாம் சாஹம் காமராக விவர்ஜித தர்மோ விரோத பூத்தேசு காமோஸ்தி பர்தார் சபா என்று சொல்லுகின்றார். எல்லா விளைவுகளும் இந்த உலகத்தினிலே ஆசைகள் எல்லாமே என்னிடமிருந்து வருகின்றது அர்ஜுனா, ஆனால் எதுவும் தர்மத்துக்கு விரோதமாக கிடையாது என்று. So everything is emanating from me, Krishna says to Arjuna, but at the same time, in the context, some is also not adharma. ஆகையினால் முதலில் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், தர்மம் என்றால் என்னவென்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். So first we have to understand what is dharma. பிறகுதான் நமக்கு இன்னும் தெளிவாக தெரியும், நாம் தர்மத்துடன் இந்த இயக்கத்தில் நம்முடைய பக்தியில் இருக்கின்றோமா அல்லது தர்மத்திற்கு விரோதமாக நம்முடைய சொந்த சுயநலத்திற்காக சுத்தி கொண்டிருக்கின்றோமா என்று. Then we have to analyze ourselves whether we are actually abiding the dharma and we are in this moment, or with any selfish motive are we following the adharma path. ஸ்ரீமத் பாகவதத்தில் 7வது கந்தத்தில் 11வது அத்தியாயத்தில் 2வது பதத்தை முன்னிட்டு யுதிஷ்டிரனுக்கு நாரத முனி சில விளக்கங்களை எடுத்துரைக்கின்றார். So in Srimad Bhagavatam 7th canto 11th chapter 2nd sloka, Narada Muni is instructing Yudhishthira Maharaj about some vrata. யுதிஷ்டிரன் மன்னன் நாரதிடம் கேட்கின்றார், பகவான் ஸ்ரோத்தம் இச்சாமி நிர்ணம் தர்மம் சனாத்தனம் வர்ணாசிரம சாரயுத்தா யத்பூமான் விண்டத்தே பரம். யுதிஷ்டிரன் கேட்கின்றார் நாரத முனியிடத்தினிலே, இந்த உலகத்தினிலே உத்தமமான மனிதர்கள் யார் என்று கேட்கின்றார். So Yudhishthira Maharaj is asking Narada Muni, who is actually among the human beings who are in the top level. எந்த குணபோகங்கள் படைத்தவர்கள் கடைசியில் வாழ்வினிலே லட்சியத்தை அடைய முடியும் என்று கேட்கின்றார். So which type of modes of people can attain their life's goal? அதற்கு நாரதர் சொன்னார், நத்வா பாகவதே ஜயா லோகானம் தர்மம் சேத்தவே வாக்ஷயசே சனாத்தன தர்மம். நாராயணம் முக்கம் சுழித்தம். நாரதர் சொன்னார், நாராயணன் எனக்கு நேரடியாக சொன்ன சனாத்தன தர்மத்தை நான் உனக்கு எடுத்துரைக்கின்றேன். யார் ஒருவன் அந்த சனாத்தன தர்மத்தை கடைபிடிக்கின்றானோ அவன் கிருஷ்ணனை முழுமையாக திருப்தி செய்கின்றான், இறுதியாக கிருஷ்ணனுடைய திருவடியை அடைகின்றான் என்று நாரதர் எடுத்துரைத்தார். So Narada was replying that whatever the Sanatan Dharma has told by Lord Narayana to me, I am instructing the same. So one who follows the Sanatan Dharma, and in that way one who takes shelter and making him the life's goal, he is actually abiding by the rules of Dharma. धर्म मूल में है भगवान सर्व वेदमयो हरि स्मृतम चातार विदम राजान एन चात्मा प्रसिद्यति. தர்மத்தின் மூலமே கிருஷ்ண பகவான் மட்டும்தான் என்று நாரதர் எடுத்துரைக்கின்றார். So dharma means actually it is only the supreme truth, Krishna. கிருஷ்ணன் ஒருவனால் தான் ஒருவனுடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்க முடியும் என்பதை பக்தர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். Only Krishna can change the fate of every living entity. அரேர் மித்ரம் விசம்பாதியம் அதர்மோ தர்மத்தோ விரஜேத் விப்ரசானா விப்ரகேதா பிரசேத்தியத்தை பிரசன்னை என்று பாகவதம் சொல்லுகின்றது. அப்படி என்றால் கிருஷ்ணனை நாம் நினைத்து வாழும் பொழுது, கிருஷ்ணன் சொல்லியதை நாம் உண்மையாக செய்யும் பொழுது, விஷம் நம் கையில் வந்தாலும் அது அமிர்தமாக மாறுகின்றது, எதிரிகள் நண்பர்களாக மாறுகின்றார்கள் என்று பாகவதம் எடுத்துரைக்கின்றது. So Bhagavatam emphasizes that actually when we remember Krishna and when we follow his instruction, even if a poison is coming to our hand, it will turn as amrita, and even enemies they will turn as friends. அதே நேரத்திலே கிருஷ்ணனிடத்தில் சம்பந்தம் இல்லாமல் எது தர்மம் என்று நாம் செய்கின்றோமோ அது அதர்மமாக மாறுகின்றது. கிருஷ்ணனுக்கு திருப்திகரம் செயலை அதர்மம் என்றாலும் அதை நாம் கிருஷ்ணனுக்காக செய்யும் பொழுது அது தர்மமாக மாறுகின்றது என்று நம்முடைய சாஸ்திரம் எடுத்துரைக்கின்றது. So the scriptures also reveal and emphasize that if you are doing anything not connected to Krishna, it will be transformed as adharma. At the same time, if we do anything connected to Krishna,
And even if it seems to be adharma, it is to be considered as ஆகையினால் dharma. தர்மம் என்னவென்று நீங்கள் புரிந்து கொண்டு அதனை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தினமும் நான் இந்த உலகத்தினிலே தர்மத்துடன் வாழுகின்றேனா என்று நீங்கள் உங்களையே ஆராய்ச்சி செய்து பார்த்து கொண்டு உங்கள் வாழ்வை தர்மத்தின் வழியினிலே வழிநடத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக குரு மகாராஜாவின் எண்ணம் அவருடைய மனநிறைவு எல்லாம் பூர்த்தியாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். So if you understand the dharma and if you introspect and if you analyze that am I really following in the path of dharma, then actually by the mercy of Gurudev, then your life will become complete. ஸ்ரீமத் பாகவதத்தில் 7வது கண்டத்தில் 11வது அத்தியாயத்தில் 8வது பதம் கொண்டு 12வது பதம் வரை நாரத முனி யுதிஷ்டிரன் மன்னனுக்கு 30 தர்ம நியமங்களை எடுத்துரைக்கின்றார். இதுதான் சனாதன தர்மம் என்று. So in Srimad Bhagavatam 7th canto 11th chapter from sloka 11 to 18, 30 types of dharma that which one can follow is instructed by Narada Muni to Yudhishthira Maharaj. Nirnamayam paro dharma sarvesam samudadritastimsa lakshanavan rajan sarvatmanayena tusyate trimsa lakshanava என்றால் தர்மம் என்றால் 30 நியமங்கள் கொண்டதுதான் தர்மம் இந்த உலகத்தினிலே. So dharma means actually it has 30 rules. Satyam daya tapasaucham titikseksha samodhama ahimsa brahmacharyam cha tyaga swadhyayam arjavam என்று சில ஸ்லோகங்களை எடுத்துரைக்கின்றார். சனாதன தர்மம் என்றால் அதை நாம் பயிற்சி செய்ய வந்திருக்கின்றோம். சனாதன தர்மம் என்றால் ஒன்றாவது ஒருவன் வாழ்வினிலே சத்தியத்துடன் நேர்மையுடன் அவன் வாழ வேண்டும். So Sanatan dharma means one should actually be honest and he should lead a life in a straightforward manner. இரண்டாவது கருணை உள்ளத்துடன் வாழ வேண்டும். Second, he should live with a merciful mood. மூன்றாவது தபம் நியமத்துடன் வாழ வேண்டும். Third, actually he should lead an austere life. நான்காவது தூய்மையுடன் வாழ வேண்டும். Fourth, he should lead a pure life. ஐந்தாவது பொறுமையுடன் வாழ வேண்டும். Fifth, he should live a life of patience. ஆறாவது நல்லது கெட்டது எது என்று ஆராய்ந்து வாழ வேண்டும். Sixth, actually he should be able to discriminate what is good and bad. ஏழாவது மனம் பேச்சு உடலை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும். So seventh is that actually he should be able to control இம்மாதிரி the mind. 30 நியமங்கள் இருக்கின்றது. நீங்கள் ஸ்ரீமத் பாகவதம் வீடு போனவுடன் 7வது காண்டம் 11வது அத்தியாயம் 8வது பதம் 9வது பதம் 10வது பதம் 11வது பதம் படித்து இதுதான் சனாதன தர்மம், இதை சொல்லிக் கொடுக்கதான் நமக்கு ஒரு ஆசான் ஒரு குருநாதர் கிடைத்திருக்கின்றார் என்று தெரிந்து கொண்டு குருநாதரை குரு மகாராஜாவின் கட்டளை நாம் முறையாக செய்கின்றோமா இல்லையா என்பதை இந்த 30 குண நியமங்களுடன் நாம் வாழ்கின்றோமா என்று நாம் தெரிந்து வாழ வேண்டும். So in Srimad Bhagavatam 7th canto 11th chapter in the verse 8, 9, 10, 11 the 30 regulations for dharma are all being listed. So you have to go down all those lists and then to understand that actually we need the mercy of the spiritual master, and the spiritual master has come as a teacher. Are we abiding by that? So we have to have a deep introspection on that. பொதுவாக மனுஸ்மிருதியினிலே ஒரு மாணவன் குருநாதரின் கட்டளையை ஏற்ற பிறகு அவன் தன்னுடைய குருகுலம் படிப்பையெல்லாம் முடித்து தன்னுடைய இல்லம் திரும்பும் பொழுது இறுதியாக அவருடைய குருநாதர் 20 கட்டளைகளை கொடுக்கின்றார். So after in Manusmriti it is mentioned that after a student he fulfills his Gurukul life, and when he returns back home actually the spiritual master gives two main important instructions. மனு தர்மன் சொல்லுகின்றார் அந்த 20ல் ஒன்றாவது எப்பொழுதும் உண்மை. Fourth is that he should always abide by the instruction of the spiritual master. ஐந்தாவது எப்பொழுதும் குருவின் மன நிறைவுகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். So fifth is that in the mind actually he should have a desire to fulfill the spiritual master desire. ஆறாவது குரு சீடர் சங்கிலியை அறுத்து விடக்கூடாது. Sixth is that he should act in such a way that his Guru Parampara connection is not broken.
ஏழாவது தேவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். Seventh is that whatever duty he has to perform to the devatas and forefathers, he has to perform. எட்டாவது தாயை தெய்வமாக கருத வேண்டும். Eighth is that he should worship mother as God. ஒன்பதாவது தந்தையை தெய்வமாக கருத வேண்டும். Ninth is that he should worship father also as a God. பத்தாவது வீட்டிற்கு வந்த விருந்தாளிகளை தெய்வமாக கருத வேண்டும். 10th is that whoever comes to the house as guest Aditi, he should worship them as God. 11வது குருநாதரை தெய்வமாக கருத வேண்டும். 11th, he should worship spiritual master as God. 12வது சத்தியத்திலிருந்து விலகவே கூடாது. He should not deviate from the path of truth. 13வது குருநாதரின் மேல் எப்பொழுதும் அன்பும் பிரியமும் இருக்க வேண்டும். 13th is that he should always have love and affection towards his spiritual master. 12வது தீய காரியங்களில் கெட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. And 12th is that he should not involve in any evil deeds. 13வது நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். 13th is that he should culture good qualities. 14வது சக்திக்கேற்ப தானம் கொடுக்க வேண்டும். 14th is that according to his capacity he should donate. 15வது கொடுக்கும் தானத்தை கர்வம் இல்லாமல் கொடுக்க வேண்டும். 15th is that when he gives in charity he should not give with ego. 16வது உண்மையிலிருந்து எப்பொழுதும் விலகவே கூடாது. 16th he should not deviate from a good path. அடுத்து குருநாதரின் கட்டளையை ஏற்று நடக்கும் பொழுது சில சிரமங்கள் இருந்தால், சில குழப்பங்கள் இருந்தால் சான்றோர்களை நாட வேண்டும் என்று சாஸ்திரம் எடுத்துரைக்கின்றது. So when he is abiding by the instruction of the spiritual master, and if he has any confusion, then actually he has to approach the superiors. சான்றோர்கள் என்றால் சுயநலம் இல்லாதவர்கள். Superior means the one who doesn't have any selfish motive. பௌதிக உணர்ச்சிகளில் கலங்கப்படாதவர்கள். One who are not contaminated in their consciousness. எப்பொழுதும் உலக நன்மைக்காகவே சிந்தித்து வாழ்பவர்கள். One who always think and lead a life for the benefit of the people in general. ஆகையினால் குருநாதர் சொன்ன கட்டளையை ஏற்று நடப்பதற்கு சில சிரமம், சில குழப்பங்கள் இருக்கும் பொழுது சான்றோர்கள், நம்மை விட மூத்த பக்தர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை நாட வேண்டும். So whenever there is a struggle or confusion in following the instruction of the spiritual master, we have to approach the senior devotees and superiors. தன்னுணர்வு பெற்றவர்கள் சான்றோர்களாக கருதப்படுகின்றார்கள். The self-realized souls are considered to be superiors. தன்னுணர்வு பெற்ற ஜீவன்களை பகவான் 18வது அத்தியாயத்தில் 51வது பதம், 52வது பதம், 53வது பதம், புத்தயா விசுதயா யுக்தா நிர்மயானம் நியம்யச்சா சப்தாதின் நியமியத்தை பகவான் 18வது அத்தியாயத்தில் 51வது பதம் மேற்கொண்டு சொல்லுகின்றார். தன்னுணர்வு பெற்றவர்கள் என்றால், சான்றோர்கள் என்றால், நம்மை விட நல்ல அதிக முன்னேற்றம் அடைந்த பக்தர்கள் என்றால் முதலில் அவர்களுக்கு தூய்மை பெற்ற ஒரு அறிவு இருக்கும் அவர்களிடத்திலே, purified intelligence. So here Krishna mentions in Bhagavad Gita in chapter 18 in the slokas 51-52 that actually self-realized souls means they have got a knowledge which is very pure. தூய்மை பெற்ற அறிவு என்றால் அவர்களிடத்தில் விவேகம் இருக்கும். wisdom என்று சொல்லப்படுகின்றது, விவேகம் இருக்கும். Pure knowledge means they are very wise. வாழ்வினிலே பல பல விஷயங்களை நல்லது கெட்டது மேல்மையான வாழ்க்கை, கீழ்த்தனமான வாழ்க்கை, எல்லா விதமான சுகபோகங்கள் எல்லாவும் தாண்டி வந்த அந்த ஜீவன் வாழ்வினிலே நல்ல ஒரு விவேகம் பெற்றிருக்கின்றார். So they would have got knowledge with wisdom. They would have struggled a life with good and bad, and with that experience they would have attained this. ஆகையினால் குருவின் கட்டளை மீறாமல் இருக்க வேண்டும். So we should not disobey the instruction of the spiritual master. அவர் சொல்லிய கட்டளைகளை நாம் மாற்று கருத்து கொடுக்காமல் இருக்க வேண்டும். So we should not misinterpret the instruction of the spiritual master. அதனுடைய தன்மை குறையாமல் இருக்க வேண்டும். We should not dilute those instructions. அப்படி என்றால் நமக்கு இந்த 30 தர்மம் நியமங்கள் தெரிந்திருக்க வேண்டும். Then we should also be very conversant with all the 30 regulations of dharma. இதை செய்யும் பொழுது சில சிரமங்கள், சில சந்தேகங்கள், சில குறைபாடுகள் இருக்கும் பொழுது நம்மை விட மூத்த பக்தர், பக்தியினிலே நல்ல நிலைமையில் இருப்பவர், அவரிடத்தில் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அவருடைய அறிவுரையை கேட்டு
தொடர்ந்து குருவின் கட்டளையை நாம் வழிநடத்த வேண்டும். So whenever there is struggle, confusion, or we find that there are fault in us, then we should approach the superiors who are self-realized, and we should get their guidelines. சீடர்கள் எப்பொழுதும் குருவின் பிள்ளைகளாக கருதப்படுகின்றார்கள். So the disciples are considered to be the sons of the spiritual master. மனு சொல்லுகின்றால் உலகத்தில் 4 விதமான பிள்ளைகள் இருக்கின்றார்கள். Manu has mentioned that there are 4 types of son in this world. முதல் தரமான பிள்ளை தந்தை சொல்வதற்கு முன்பு தந்தையின் மன உணர்வை அறிந்து, தந்தையின் உட்புற உணர்வை அறிந்து தந்தை சொல்வதற்கு முன்பே செய்பவன் முதல் தரமான பிள்ளை. So the first class son is that even before he gets instruction, he can understand actually what the father is expecting, and he can act accordingly even before he gets that instruction. இரண்டாவது தரமான பிள்ளை தந்தை சொல்லிய பிறகு செய்பவன் இரண்டாவது தரமான பிள்ளை. The second category of the son is that after he gets the instruction from the father, he acts accordingly. மூன்றாவது தரமான பிள்ளை தந்தை சொல்லிய பிறகு முனைவிக் கொண்டே செய்வது மூன்றாவது தரமான பிள்ளை. The third is that even after getting instruction, he is not respecting that. நான்காவது தரமான பிள்ளை, பொதுவாக பிள்ளைகளை புத்திரன் புத்திரி என்று சொல்லுகின்றோம். புத்திரன் புத்திரி என்றால், புத்து என்றால் நரகம், நரகத்திலிருந்தே பெற்றவர்களை விடுவிக்கக்கூடிய நல்ல வலிமை கொண்டவர்கள் பிள்ளைகள், அவர்களை புத்திரர்கள் புத்திரிகள் என்று சொல்லுகின்றோம். ஆகையினால் முதல் தரமான புத்திரன் யார்? நீங்கள் சொல்வதற்கு முன்பே செய்பவன் முதல் தரமான புத்திரன். So putra or putri, it means that putra means actually one who can deliver his forefathers from the hellish condition called the put. இரண்டாவது தரமான பிள்ளை சொல்லிய பிறகு செய்வது இரண்டாவது தரமான பிள்ளை. So the second category of son is that after getting his instruction, he executes that. மூன்றாவது தரமான பிள்ளை பல தடவை சொல்லிய பிறகு முனவிக் கொண்டே செய்வது மூன்றாவது தரமான பிள்ளை. So the third category is that even after repeating the instruction, he is actually executing that in an unwanted mode. நான்காவது தரமான பிள்ளை 10,000 தடவை சொன்னாலும் ஒரு இஞ்சி கூட நகராமல் இருக்குது அல்லவா? மனு சொல்லுகின்றார் அது புத்திரன் கிடையாது மூத்திரம் என்று. The fourth category is that even if he gets instruction from the father 10,000 times, he doesn't even move an inch. He is actually not a putra, but he is actually a urine. மனு சொல்லுகின்றார் முடிந்தால் நல்லது பெஸ்ட் முதல் தரமான பிள்ளையாக இருக்க வேண்டும். So Manu mentions that actually it is always best to be in the first category of son. இல்லை என்றால் இரண்டாவது தரமான பிள்ளையாக இருக்க வேண்டும். Or else he can be in the second category. முடியவில்லை என்றால் குறைந்தது மூன்றாவது தரமாக இருக்க வேண்டும். Or else at least he can be in the third category. ஒருபோதும் மூத்திரமாக மாறிவிடக் கூடாது என்று சொல்லுகின்றார். But never one should degrade himself acting like a urine. ஆகையினால் நாம் குருநாதரின் இடத்தினிலே குரு தீர்ச்சை எடுத்த பொழுது குருநாதர் நமக்கு சில கட்டளைகளை தெரிவிக்கின்றார். So when we approach a spiritual master, then spiritual master also gives us some instruction. முடிந்த அளவு அந்த கட்டளைகளை நாம் மீறாமல் இருந்தோம் என்றால் இந்த பிறவியிலேயே நாம் பகவானுடைய திருவடியை சேர முடியும். If we don't disobey those instructions, it is possible that even in this lifetime we can attain the lotus feet of the Supreme Lord. பிரகசனந்த சரஸ்வதி மகாபிரபு பார்த்து மூர்க்கா சன்னியாசி என்று சொன்னார், நிமூடத்தனமான சன்னியாசி என்று சொன்னார். Maharaj, மூர்க்கா சன்னியாசி, மூடத்தனமான சன்னியாசி. பிரகசனந்த சரஸ்வதி சொன்னார், மூர்க்கா சன்னியாசி நிஜ தர்மம் நஹி ஜானே, உண்மையான தர்மம் உனக்கு தெரியவில்லை. சன்னியாசி என்றால் வேதம் படிக்க வேண்டும், நீ ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கின்றாய், நீ ஒரு மூட சன்னியாசி என்று சொன்னார். So it was instructed to Mahaprabhu that you should not be like a Murka Sannyasi. Murka Sannyasi means you should read. Now you are only dancing. चैतन्य महाप्रभु சொன்னா பிரபு கஹி சுனா ஸ்ரீபதே ஹி அரகாரனா குரு மோரே மூர்க்கா டெக்கி கரிலசா, என்னுடைய குருவும் அதைதான் சொன்னான், நீ ஒரு மூட சன்னியாசி, உனக்கு வேதம் படித்து அறிந்து கொள்ள முடியாது. ஆகையினால் தொடர்ந்து பகவானுடைய திருநாமம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று சொன்னால் போதும் என்று சொன்னார். So Mahaprabhu also replied that my spiritual master also told me that I am a fool. I am not in a position to read and understand the imports of Vedanta Sutra. I have to just chant the holy name and dance. ஆகையினால் முடிந்த அளவு நீங்கள் அனைவரும் குருவின் கட்டளை ஏற்க வேண்டும்.
நாம் வெறுமனே பூவை அள்ளி கொட்டுவது, பின்புறத்தில் கத்தி சுத்துவது, அவரை பார்த்தால் கை தட்டுவது, இல்லாத பொழுது அதை மறந்திருப்பது தர்மம் கிடையாது. குருவை பார்க்கவில்லை என்றாலும் பூக்களை தூவி அவர் மேல் எரியவில்லை என்றாலும் யார் ஒருவன் குருவின் கட்டளை எப்பொழுதும் தியானம் செய்து அந்த கட்டளையை நான் எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்து வாழுகின்றானோ அவன்தான் உண்மையாக குருவின் சீரன் என்று சாஸ்திரம் எடுத்துரைக்கின்றது. சிரமம் பாராமல் இங்கு அமர்ந்து கேட்டு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. So a disciple means he should always meditate and contemplate how to fulfill the instruction of the spiritual master, and if he does that, the scriptures mentions that he is the result disciple. His Holiness Bhakti Mukunda Swami Maharaj ki Thai Gaura Premanande. ஹரே கிருஷ்ணா. உன் பின்னால் வருகிறேன், உன் பின்னால் வருகிறேன். சத்தம் மட்டும் சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தி தான் பேச முடியாது, தமிழ்னா மிக வேகமா பேசலாமே. உன் பின்னால் வருகிறேன் கிருஷ்ணரே எனக்கு நீ, என் கண்ணனே எனக்கு நீ. ஜெய பிரபு படா, ஜெய பிரபு படா, பிரபு படா, ஜெய பிரபு படா. ஜெய் நிதாய் கௌர பிரமனண்டே. ஹரே கிருஷ்ணா. மகாராஜ், கிருஷ்ணரே எனக்கு நீ கொடுத்துடின்னு சொல்லி கொடுத்தீங்க. எங்க போறீங்க? ஒரு நிமிஷம். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல பரிசா இப்போ பல்ராம் கோவிந்த பிரபு இந்த புத்தகத்தை கொடுக்க சொல்லி இருக்கிறாரு. ஹரிபோல். வந்திருக்காருங்களா? வந்துட்டாங்களே. அவர் கம்பெனியில் நான் ஒரு வேலை கேட்டிருந்தேன். நம்பிக்கை வேண்டும், இதை சொல்ல நம்பிக்கை வேண்டும். தங்கமயில் தேவையில்லை, பலராம் மட்டும் போதும்.